அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் பைக் பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது யூஸ் பண்ண எலக்ட்ரிக் பைக் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷமாக இதோட நபர் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது என்ன மாதிரி வேலை வருது, எவ்வளோ கரண்ட் செலவாகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நார்மலாக பெட்ரோல் பைக்கில் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டரு, பேக்கில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிம் அண்ட் டிப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்இடி லைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி லைட் தான். ஹெட்லைட்டும் எல்இடி லைட்டு தான். ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இதோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 60 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 60 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 0 to 100 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 250 வாட்ஸு பிஎல்டிசி மோட்டார் இருக்குது. பேக் வீலில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. 1 கிலோவாட் ஹவர் கொண்ட லித்தியம் அயன் என்எம்சி பேட்டரியில் இந்த வண்டி இயங்குது. 3 வருஷம் பேட்டரி வாரண்டி கொடுக்குறாங்க. அதே சமயம் 1 வருஷம் தான் மோட்டாருக்கும் கண்ட்ரோலருக்கும் 1 வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது இதில் இருக்கிற சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெடல் பண்ணலாம். பேட்டரியில் சார்ஜ் இல்லாமல் போச்சு அப்படின்னா கூட நம்ம பெடல் பண்ணிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துடலாம். நம்ம அப்பப்போ பெடல் பண்ணி வண்டியை ஓட்டினோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 கிலோமீட்டர் கிடைக்கும்ன்றாங்க. அதாவது 60 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த வண்டி 80 கிலோமீட்டர் ரேஞ்சு வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் தேவையில்லை, பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை, மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 49 கிலோகிராம் இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக லேடிஸ் கூட ஹேண்டில் பண்ணலாம். வண்டியை ஈஸியாக நகட்டலாம், தூக்கி வைக்கலாம். அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வண்டியாக இருக்குது. இதோட லோட் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 150 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் லோடர் ஸ்ப்ரிங் ஷாக் அப்சர் டைப் கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி டயரை பொறுத்த வரைக்கும் டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே ரெண்டுமே டியூப் டயர் தான். ஆனால் அலாய் வீல் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே அப் அண்ட் டவுன் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை பயன்படுத்தலாம். யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ட்ரம்மு பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. நாம் தேவைப்பட்டால் வேணும்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனல் கொடுக்குறாங்க. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலோ ரைடு, அதாவது சிங்கிளாக ஒரு நபர் போனாங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு போகும். அதிகபட்சமாக 35 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். இந்த வண்டியில் மொத்தம் 3 மோட் டைப் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோட்னு. ஃபர்ஸ்ட் மோடில் 15 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம். செகண்ட் மோடில் போட்டோம் அப்படின்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம். தேர்ட் மோடில் போட்டோம்னா கொஞ்சம் பவராக இருக்குது. 35 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு இருக்குது. தெஃப்ட் அலாரம் இருக்குது. கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சைடு ஸ்டாண்ட் சென்சார் இருக்குது. அதனால் சைடு ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டி மூவ் ஆகும். இதோட கிரேடியபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 12 டிகிரி சாய்வான ஒரு கோணத்துலையும் இது ஏறக்கூடியது. இந்த வண்டி யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வண்டியை கிட்டத்தட்ட 1 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 2500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறமா இந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வண்டி எப்படி இருக்குது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட கரண்ட்டு செலவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 மணி நேரம் சார்ஜ் போடுறோம் இல்லையா, அப்போ நமக்கு எவ்வளோ கரண்ட்டு செலவாகுது அப்படின்னு பார்க்கோம்னா சுமார் ஒரு 1.5 யூனிட் கரண்ட் செலவாகுது. இது ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு 1.5 யூனிட் கரண்ட் செலவாகுது. சார்ஜ் போடும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 2வது மாடியில் இருக்கோம் அப்படின்னா கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணி பேட்டரியை தனியாக எடுத்துகிட்டு போய் வசதியாக லேடிஸ் கூட எடுத்துகிட்டு போய் கூட சார்ஜ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு வெயிட்லெஸ் பேட்டரியாக தான் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 5 கிலோ இருக்கும், அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டுட்டு திரும்பி ஃபிட் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் கலட்டலாம், மாட்டலாம். அந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மழைக்காலங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீலுக்கு ஹப்பு மோட்டருக்கு முங்குற அளவுக்கு வண்டி ஓட்டக்கூடாது. மிச்சபடி மழையில் நனையலாம், எந்த பிரச்சனையும் ஆகாது. ARAI மற்றும் ICAT அப்ரூவல் கொண்ட ஒரு வாகனம் அப்படிங்கிறதுனால நம்பி தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வண்டியோட விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வருங்காலங்களில் அதிகமான உற்பத்தி ஆகும்போது விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வண்டி ஒரு 25,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அனைவராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு வண்டியாக இருக்கும். அதனால் இப்போ எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும்
ஃபியூச்சர் இனி இதுதான் அப்படின்னு ஆக போகுது. அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது இந்த மாதிரி பைக்குகளோட விலை நிச்சயம் குறையும். இப்போ நம்ம இந்த வண்டியை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமோ அல்லது 4 வருஷத்துக்கு அப்புறமோ இதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னும் யாராலையும் கணிக்க முடியல. அதே நேரத்தில் இப்போ பேட்ரி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இதோட பேட்டரியோட விலை எவ்வளவு அப்படின்றதும் கன்ஃபார்மாக உறுதியாக சொல்ல முடியல. ஒரு 25,000 ரூபா கூட இருக்கலாம். இப்போ உள்ள நிலைமைப்படி 25,000 ரூபா கூட பேட்டரியோட விலை இருக்கலாம். பெட்ரோல் வாகனத்தோட கம்பேர் பண்ணும்போது மின்சாரத்தில் ஓடுற வாகனங்களுக்கு வந்து நிறைய சாதகமான அம்சங்கள் இருக்குது. பெட்ரோல் வாகனத்தை விட பயண செலவு ரொம்ப கம்மி. அரசாங்கம் ஏதாவது மானியம் கொடுத்தா, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வாகனங்களுக்கு மானியம் கொடுத்தா, அதாவது மானியத்தோட அமௌண்ட் இப்போ மானியம் கொடுக்குறாங்க, அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தினாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வாகனங்களோட விற்பனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இப்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம பெட்ரோல் போடுற காசையும் ஒரு வருஷத்துக்கு கரண்ட் பில் கட்டுற காசையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் வந்து கம்மியாக தான் செலவாகுது. அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் கூட இப்போ ஒரு 3 வருஷம் கழித்து பேட்ரி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்போது பேட்ரி 25,000 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. ஆனால் நம்ம பெட்ரோல் போடுற காசை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அதை விட கம்மியான அமௌண்ட்டு தான் அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் சில குறைகளும் இருக்க தான் செய்யுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே நம்ம வீட்டிலேயே சார்ஜ் பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம பெட்ரோல் போடுறோம்னா பெட்ரோல் பல்க் இருக்குது, அது மாதிரி சார்ஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெட்ரோல் பல்க் மாதிரியான இடங்களில் கூட சார்ஜ் பண்ணுற வசதியை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் இந்த வாகனங்களை வாங்கலாம். பெட்ரோல் வாகனங்களோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் பைக் வாகனங்களோட விலை வந்து அதிகமாக தான் இருக்குது. இனி வரும் காலங்களில் நிச்சயமாக இது அதிகமான உற்பத்தி ஆகும் பட்சத்தில் இதோட விலைகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் பார்ட்ஸுக்கு மேலே இருக்கும். ஆனால் மின்சார வாகனத்தில் மிஞ்சி போனால் ஒரு 30-40 ஸ்கொயர் பார்ட்ஸுக்குள்ளே தான் இருக்குது. அதனாலேயே வந்து வாகனத்தோட மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, புகை வர்றதுன்றதே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்புன்றதே கிடையாது. 3 பேர் போனாலும் ரொம்ப கேஷுவலாக போகுது வண்டி. அந்தளவுக்கு புல்லிங் பவரும் நல்லா இருக்குது, இன்ஜினோட புல்லிங் பவர் நல்லா இருக்குது. 3 பேரை வச்சு இழுக்கிற ஃபீலிங் தெரியல. அப்படியே ஒரு பாலமாவோ இல்லை ஒரு மேடாவோ வச்சு கண்டிப்பாக. இந்த வீடியோவில் இந்த எலக்ட்ரிக் பைக்கை பற்றி உங்களுக்கு முழு விவரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ இல்லையா?